அதாவது உலகத்தில் நம்ம காதல், காமம் பெரிய போராட்டம். காமம் வச்சுக்கலாம். காதல்னா அன்பு, காமம்னா எது சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்? காமம்னா ஆசைகள். அப்போ காதல், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் வந்து காதல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மன்னிக்கணும். காமம் இருக்காது, காதல் இருக்கும். அதாவது இச்சைகள் இருக்கு, ஆசைகள் இருக்காது, அன்பு இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பரலோகத்தை நம்ம போவோம், நம்ம மறிச்சு இந்த பூமியிலே நம்ம உடல் அடக்கமானம் போட்டு நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அன்புள்ளவர்களாக இருப்போம். அங்கே வந்து காமத்துக்கு ஒரு காமமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய உபதேசத்தின்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கிறிஸ்டினுங்க, நான் மோசஸுங்க, நான் பெஞ்சமினுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் வந்து பரம்பரை 4 தலைமுறை 5 பரம்பரை கிறிஸ்தவர்களுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதாவது நான் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க வந்து பரம்பரையே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிப்பு, அதாவது ஏசப்ப பிள்ளைகளாம் இருக்குன்னு ஏசப்ப பைபிள் இருக்கிற பேரில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியினாலேயோ அவரை மறுதளிக்கிறார். அப்புறம் நான் எல்லாம் கிறிஸ்தவர் தான், எல்லாம் வசனம் சர்ச்சுக்கு கோயில் மாடு மாதிரி சர்ச்சுக்கு போத்து வரத்து எல்லாம் மோசஸு பீட்ரு எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவருடைய உபதேசத்தைப்படி வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உபதேசப்படி வாங்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் உபதேசப்படி வாய மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கள்ள உபதேசி டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நித்திய ஆக்கினது அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைகள். அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பேர் வச்சுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் உபதேசம் போய் அதை ஏசப்பா நிறைய சொல்கிறாரு, என் உபதேசம் உங்கள்கிட்ட இடம் பெறல, என் உபதேசம் கேட்க மனசு இல்லை. அப்படி உபதேசம் வந்து அவ்வளோ நம்ம சாதனை உபதேசம் வந்து சாதனை நினச்சிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உபதேசத்துக்கு வந்து பெரிய வலிமை இருக்குது. உபதேசம் வந்து நம்முடைய கேரக்டரை மாற்றும். உபதேசத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ கிறிஸ்தவன் உபதேசத்தின்படி வாழாத எந்த கிறிஸ்தவர்களும் கள்ளர்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள மக்கள், பிசாசு பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட உபதேசப்படி வாகனம் மட்டும்தான் நீதியாக அவர் உபதேசம் கட்டளை 100 கட்டளை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதன்படி வாகனம் மட்டும்தான் ஏசப்போட பிள்ளைகள், பிதாவை தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு குடிச்சிக்கின்னு உபச்சாரம் பண்ணிக்கின்னு திருடிக்கின்னு உபதேசப்படி வாழாமல் இருந்தோமா அவங்க வந்து நித்தியத்தில் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் அக்கிரமம் செய்கிற அந்த மத்திய 7ஆவது அதிகாரத்தோட பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்நாட்டில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உன் நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன்னுடைய நாமத்தினால் அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா, உன்னுடைய நாமத்தினால் பிசாசை துரத்தணும் அல்லவா அப்படின்னு என்று அந்த ஞாயிற்று நாளில் பர்வதத்தில் சொல்லும் போது, அப்போ ஏசப்பா சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிட்டு நித்திய தண்டனை